பாகிஸ்தானுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் இரு நாடுகள் இடையிலான ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அதிரடியாக முடிவெடுத்தது எப்படி என இப்போது பார்க்கலாம். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நடவடிக்கைகளை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை இந்த தடை தொடரும் என்றும் இந்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் ஏற்படும் போதெல்லாம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்துவது குறித்த விவாதம் எழுவது வாடிக்கையாக உள்ளது. கார்கில் உள்ளிட்ட பாகிஸ்தானுடனான 3 போர்களின் போது கூட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படவில்லை. இந்த சூழலில் தற்போது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை ஒரு நாடு நிறுத்தி வைக்க முடியுமா என சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின்படி எந்த நாடும் தன்னிச்சையாக மாற்றம் மேற்கொள்ள முடியாது. ஒப்பந்தத்தை மாற்றியமைக்கவோ புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளவோ இரு நாடுகளின் ஒப்புதலும் தேவை. எனினும் வியன்னா ஒப்பந்தப்படி பயங்கரவாத குழுக்களை பாகிஸ்தான் தங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறது என கூறி இந்தியா ஒப்பந்தத்திலிருந்து விலக முடியும். அடிப்படையான நிபந்தனைகளில் மாற்றம் ஏற்பட்டால் எந்த ஒப்பந்தத்தையும் ரத்து செய்யலாம் என்றும் சர்வதேச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முன்னாடி சில வார்த்தைகள் எழுந்திருக்கின்றன, கடினமான வார்த்தைகள் எழுந்திருக்கின்றன, ஆனால் செயல்கள் நடந்ததில்லை. இதை நிப்பாட்டணும்னு இப்போ நம்முடைய பிரதம மந்திரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. நாங்கள் இதை நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு இந்த டாக்டிக் இன்றைக்கி தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அளவுக்கு மீறி பாகிஸ்தான் நம்மகிட்ட செல்விஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். தன்னுடைய ஆளுங்களை அனுப்புறது, நம்முடைய இன்னசென்ட் பீப்புளை அப்பாவிகள் கொள்வது கொண்டு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு அழிச்சாட்டியம். இந்தியாவின் இந்த அதிரடி நடவடிக்கையை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் பாகிஸ்தானுக்கு மிக குறைவாகவே உள்ளன. சர்வதேச நீதிமன்றம் அல்லது நிரந்தர நடுவர் நீதிமன்றத்தில் பாகிஸ்தான் முறையிடலாம். ஆனால் இந்தியா எழுப்பும் பயங்கரவாத பிரச்சினைகள் காரணமாக இது போன்ற வழக்குகளில் பாகிஸ்தானுக்கு சட்டப்பூர்வ தீர்வு கிடைப்பது கடினமானது. நீதிமன்றத்திற்கு பதிலாக உலக வங்கியிடமோ சீனா அல்லது இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பிடமோ ஆதரவு கோர பாகிஸ்தான் முயலலாம். ஆனால் பாகிஸ்தானின் பலவீனமான பொருளாதாரம் அதற்கான வாய்ப்புகளை தடுப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.